அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் 6 ரேஷியோ ட்ராப்ஸ் ஃப்ரம் 964 டூ 891 இன் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சிஆர்எஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா, சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இந்த சிஆர்எஸ் டேட்டாலாம் வந்து இயர்லி ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ். எஸ்ஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்ட்டாலிட்டி ரேட்ஸ் எல்லாத்தையும் பத்தி குடுப்பாங்க. ஓகேவா? இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி, மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி. அதே மாரி இந்த சிஆர்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல நம்பர் ஆஃப் பர்த் எவ்வளோ இருந்திருக்கு, நம்பர் ஆஃப் டெத்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய டேட்டா தான் இந்த சிஆர்எஸ் டேட்டா. இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ அட் பர்த்த பத்தி இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்ல செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் ஓகேங்களா? அந்த செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பீகார்ல தான் கம்மியா இருக்கு. ஓகேவா? கன்சிஸ்டன்ட்டா பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. ஓகேங்களா? 964ல இருந்துச்சு, 908ல இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 891 தான் இருக்கு. ஓகேங்களா? அதாவது செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு எவ்வளோ ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளோ பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது. ஸோ பீகார்ல தான் இருக்கிறதுலயே கம்மியா 891 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ மத்த ஸ்டேட்ஸ்லலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமான செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் வந்து நாகாலாந்துல இருக்கு. ஓகேங்களா? 1000 ஆண் குழந்தைகளுக்கு 1068 பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க. ஆ இதுவே தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 1000 ஆண் குழந்தைகளுக்கு வந்து 940 பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி கம்மி. ஓகேவா? ஸோ 2020ல வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல 939 இருந்துச்சு. 2021ல வந்து பார்த்தீங்கன்னா, 941 இருந்திருக்கும். 2022 இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா, 940ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ப கான்ஸ்டன்ட்டா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சரியா? தமிழ்நாட பொறுத்தவரைக்கும். அதே மாரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பர்த் ரேட்ட வந்து பர்த் எவ்வளோ இருக்கு? ரிஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் பர்த் எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, நமக்கு 2013ல இருந்தே பார்க்கிறப்ப உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல நம்பர் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதே மாரி தமிழ்நாடு, கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், டெல்லி போன்ற மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே தான் இருக்கு. இது வந்து இந்தியாவோட டெமோகிராபிக் டிரான்சிஷன் இந்தியாவுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் கொஞ்சம் யங்கரா இருக்காங்க கம்பேர்ட் டூ சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாரி சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து அதிகமான ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வரப்போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர்க்காக நெறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதே மாரி இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. டிஎஃப்ஆர் இப்ப தமிழ்நாட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1.4 தான் இருக்கு. சாரி 1.5 தான் இருக்கு. கேரளாவுக்குலாம் 1.4 அந்த லெவல்ல தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? 1.5, 1.4, 1.6 அந்த மாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, 2க்கு கம்மியா தான் இருக்கு. இந்தியாவோட ஆவரேஜ் 2க்கு கம்மியா தான் நமக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஆனா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 1.8லிருந்து 3 வரைக்கும் இருக்கு. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது. இப்ப பீகாருக்குலாம் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 3.0ல இருக்கு. சரிங்களா? அப்ப இத பேஸ் பண்ணி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல அதிகமான யங் பாப்புலேஷன் வரப்போகுது. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல அத விட ரிலேட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி பார்க்கிறப்ப நமக்கு கம்மியா தான் இருக்க போகுது. அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுல செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. பீகாருக்கு தான் இருக்கறதுலயே மோசமா இருக்கு 891. இருக்கறதுலயே அதிகமா எங்க இருக்குன்னா, நாகாலாந்து 1068 வந்து இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 940 அப்படிங்கிறது இருக்கு. செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் சரியா? அடுத்ததா இங்க குடுத்திருக்காங்க. ஆக்சியம் 4 மிஷன். ஸோ ஆக்சியம் 4 அப்படிங்கிற இந்த மிஷன வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஒரு டயகிராம்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சியம் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சியம் 4 அப்படிங்கிறது அமெரிக்காலருந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு நம்மளுடைய சுபான்சு சுக்லா அவர்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? சுபான்சு சுக்லா. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த ககன்யான் திட்டத்துக்காக ககன்யான் அப்படிங்கிறது நம்ம 2027ல பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு கீழ 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அங்கத் பிரதாப். அடுத்தது அஜித் கிருஷ்ணன். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சுபான்சு சுக்லா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல சுபான்சு சுக்லா மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சியம் 4 மிஷனுக்கு கீழ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போக போறார். ஓகேங்களா? ஸோ அந்த லான்ச் எங்க இருந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அமெரிக்காவோட கென்னடி ஸ்பேஸ் சென்டர். ஓகேங்களா? கென்னடி ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குன்னா, புளோரிடால இருக்கு. சரிங்களா? கென்னடி ஸ்பேஸ் சென்டர் புளோரிடால இருக்கு. அங்கருந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 அப்படிங்கிற இந்த ராக்கெட்ல தான் அவங்க லான்ச் லான்ச் வெஹிக்கிள் வந்து ஃபால்கான் 9.
அவங்க போகக்கூடிய அந்த விண்கலன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ டிராகன் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட். லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது Falcon 9. லான்ச் பிளேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லான்ச் சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கென்னடி ஸ்பேஸ் சென்டர். அது எங்க இருக்கு அப்படின்னா, புளோரிடால இருக்கு. ஸோ யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெகி விட்ஸ்டன் அப்படிங்கிறவங்க கமாண்டரா இருக்க போறாங்க. சரியா? பெக்கி விட்சன் வந்து கமாண்டர். அது மட்டும் இல்லாம மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 பேர். ஒருத்தர் யாருன்னா ஸ்டாவோஸ் உஸ்னாஸ்கி அப்படிங்கிறவரு. இவர் வந்து போலாந்து நாட்ட சேர்ந்தவரு. அதேமாரி டிபோர் கப்பு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹங்கேரி அப்படிங்கிற நாட்ட சேர்ந்தவர். பெக்கி விட்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன். ஓகேவா? இதுல இந்தியாவ சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவரு போறாரு. அவருக்கு பேக்கப்ஆ யார செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். இன்கேஸ் இவருக்கு ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் இவர ரீப்ளேஸ் பண்ணுவாரு. சரிங்களா? பட் ஸ்டில் இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சுபான்ஷு சுக்லா தான் போறாரு. ஆ இந்த மிஷனோட பைலட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கனாலும், நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான். ஓகேங்களா? அதே மாரி இவரோட மிஷன்ல இந்த ஆக்சியம் 4 மிஷன்ல இவரோட கால் சைன் என்ன? இவர எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்ஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுக்ஷ் அப்படிங்கிறது தான் இவருடைய கால் சைனா இருக்கு. சரியா? ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க நெறைய எக்ஸ்பெரிமென்ட்ஸ்லாம் பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு வந்து மைக்ரோ கிராவிட்டில ஸ்ப்ரவுட்டிங் ஆகுதா பயிர்கள், இந்த வெந்தயம், பாசிப்பயிறு இந்த மாரியான விதைகள்லாம் வந்து வளருதா அப்படிங்கிறத செக் பண்ண போறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மைக்ரோ கிராவிட்டில அதாவது அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ பார்க்கறனால நம்மளோட மென்டல் எபிலிட்டிக்கு, காக்னிட்டிவ் எபிலிட்டிக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாக்டீரியா, சயனோ பாக்டீரியா, அக்வாட்டிக் பாக்டீரியா இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி, மைக்ரோ கிராவிட்டில இந்த பாக்டீரியாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண போறாங்க. இந்த மாரி பேசிக்கா நெறைய எக்ஸ்பெரிமென்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க. இது எல்லாமே ஃபியூச்சர் ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு வந்து பயன்படக்கூடிய வகையில இருக்கும். அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு போனது யார் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும். ராகேஷ் சர்மா அவர்கள். ஓகேங்களா? ராகேஷ் சர்மா அ எப்ப போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3, 1984ல ரஷ்யாவோட சோயூஸ் T11 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா போயிருப்பார். அதுக்கப்புறமா 40 வருஷம் கழிச்சு இந்தியாவ சேர்ந்த ஒருத்தர் இந்தியன் நேஷனல் ஒருத்தர் யாரு போறாங்க அப்படின்னா, சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான். அதே மாரி சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியனா இருக்க போறார். சரியா? ஸோ இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.